Hi friends, இன்னைக்கு பிளாஸ்டிக் போட்ல வச்சு ஒரு 3 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் சின்ன பாட்டில்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலை வந்து நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சின்ன பாட்டில்ல தான் பண்ணனும் இல்ல, பெரிய பாட்டில்ல பண்ணீங்கன்னா நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். சோ பெரிய பாட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த பாட்டிலில் மேலே மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி நான் 3 பாட்டில் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி 2 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ண அந்த ஓப்பனாக இருக்க இடம் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டாக கீழே ப்ளேஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி நிற்க வச்சு ஒட்டினீங்கன்னா கீழே வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகும், ஈக்குவலாக இருக்கும் அந்த ஸ்டிக்கு கீழே. ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த பாட்டிலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பாட்டில் ஒட்டணுமோ அத்தனை பாட்டில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் மொத்தம் 3 பாட்டில் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இன்னும் பெரிய பாட்டிலில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், 3 பாட்டிலுமே ஊட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பாட்டில் கேப் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் கேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். 2 பாட்டில் கேப்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் 2த்தையும் வச்சு ஒட்டிக்கோங்க. பெரிய சைஸ் பாட்டில் கேப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்கனைசர் வந்து கீழே சாயாமல் கரெக்டாக ப்ளேஸ் ஆகி இருக்கும். ஸோ இதில் குட்டி குட்டி திங்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் பெரிய பாட்டிலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் இன்னொரு பாட்டில் எடுத்து நான் வந்து மேலே மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி லாஸ்ட்டு மெத்தட் பண்ண மாதிரியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து நம்ம வந்து ஹாஃப் பாட்டில் வந்து ஓப்பனாக கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக கட் பண்ணக்கூடாது. ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் அகலம் கம்மியாக கொஞ்சம் ஓப்பன் கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஓப்பனாக இருக்க மாதிரி வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலை வந்து இது மாதிரி நான் சுற்றி கட் பண்ணி அந்த பாட்டிலில் இருக்க அந்த கேப் பாட்டை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது மாதிரி சுற்றி கட் பண்ணி இந்த பாட்டை வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணுறக்காக நான் வேறு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதோட பாட்டம் மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பாட்டிலோட இந்த பாட்டில் பாட்டமை நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா 2 பக்கமும் க்ளோஸாக இருக்கும், ஓப்பனாக இருக்காது. 2 பக்கம் க்ளோஸாக இருக்குது, நடுவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசர் கரெக்டாக கீழே ப்ளேஸ் ஆகிறதுக்காக நான் 2 பாட்டில் கேப் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டும்போது நீங்கள் அந்த ஓப்பனாக இருக்கிறது வந்து மேலே பார்த்த மாதிரியும் இல்லாமல் கீழே பார்த்த மாதிரியும் இல்லாமல் லைட்டாக சைடில் பார்த்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ ரொம்ப மேலே பார்த்த மாதிரி வந்து அந்த ஓப்பன் வந்து ரொம்ப மேலே பார்த்த மாதிரி ஒட்டிடாதீங்க. ஸோ சைடாக பார்த்த மாதிரி ஒட்டிக்கலாம். நெயில் பாலிஷ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டிலில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நிறைய நெயில் பாலிஷ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன பாட்டிலில் பண்ணும்போது இது மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போது இந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுமோ அவ்வளோ லென்த்து கீழே விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒன் சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த பாட்டிலை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த பாட்டிலோட கேப் பார்ட்டையும் வந்து சுற்றி கட் பண்ணி அதை தனியாக எடுக்கணும். ஸோ இதை சுற்றி வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான், இது மாதிரி ஃபுல்லும் கட் பண்ணி இந்த ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி பாட்டிலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து ஹாஃப் பாட்டில் ஓப்பனாக இருக்க வேணாம், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஓப்பனாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டிலும் அதே மாதிரியே நான் கட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 பாட்டில் வந்து இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இந்த பாட்டிலோட இந்த பாட்டிலை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாட்டிலில் இந்த கர்வாக இருக்கிற இடத்துல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பாட்டிலை வந்து இதோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் தேர்ட் பாட்டில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கும் பெரிய சைஸ் பாட்டிலாக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி 3 பாட்டிலையும் நான் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 3தோட லென்த் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே மேலே ஹோல் போட்டுட்டு நீங்கள் வாலில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கீழே ப்ளேஸ் பண்ணணுன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ இது கீழே ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறதுக்காக நான் பாட்டில் கேப் வந்து 3 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி 3 பாட்டில் கேப்பை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆர்கனைசரை வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா கீழே ப்ளேஸ் ஆகும், சாயாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து பெரிய போட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரியும் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஹோல் போட்டு நீங்கள் வாலில் கூட ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். வாலில் ஹேங் பண்ணி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.